கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து அமைப்பினர் மற்றும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் மீதும் தொடர்ந்து வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுவதை கண்டித்து திருச்சியில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவர்கள் காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் நெல்லையில் பாரதிய ஜனதா மற்றும் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர். தமிழகத்தில் உள்ள இந்து முன்னணி தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இதேபோன்று புதுக்கோட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.